இந்த ஸ்டாண்ட் அலோன் இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்போ குறைஞ்சிட்டாங்களா? அதுக்கு என்ன காரணம் சார்? வியாபாரம் இல்லை, ஃபைனான்ஷியல் இல்லை. படம் எடுத்து முடிச்சா ரிலீஸ் பண்ண முடியல. படம் எடுக்கிற வரைக்கும் கடன் வாங்கி எதையோ வீடை வச்சு எடுத்துடுறாங்க. ரிலீஸ் பண்ணணுன்னா இந்த கடனை கொடுக்கணுமே, ஃபைனான்ஷியலை கிளியர் பண்ணணும்ல. அப்புறம் இதை விட தாண்டி சென்சார் பண்ணியே 100 படம் நிற்கிது. இப்போ சென்சாரான படம் 100 நிற்குது. ஏன்னா ஃபைனான்ஸ் கிளியர் பண்ண முடியல. அது போக கியூப்னு ஒன்று, பப்ளிசிட்டின்னு ஒன்று. இந்த கியூபுக்கும் பப்ளிசிட்டிக்குமே ஒரு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வேணும். பப்ளிசிட்டி பண்ணால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும். கியூபுக்கு பணம் கொடுத்தா தான் தேட்டரில் போகும். முன்னெல்லாம் தேட்டரில் ப்ரொஜெக்டர் இருக்கும். நாங்கள் தேட்டர் பெர்சன்டேஜில் ப்ரொஜெக்டர் சேர்த்து தான். ஆனால் இப்போ கியூபுக்கு தனியாக ப்ரொஜெக்டர் தான் கியூப் அப்டேட்டட். இப்போ நீ கியூபுக்கு நாங்கள் தனியாக ஒரு 30 லட்சம் 20 லட்சம் கட்டலாம். சினிமா தலைகீழ மாறி போச்சு. அதனால் ப்ரொடியூசர் இல்லை. படம் எடுத்த ப்ரொடியூசர் மறுபடியும் படம் எடுக்க முடியவில்லை. ஃபைனான்ஸ் கிளியர் பண்ண முடியவில்லை. எனக்கே பல பேர் பாக்கி இருக்காங்க, திருப்பி தரவே இல்லை. 5 வருஷமாக வட்டி கூட கிடையாது. அப்படியே ஒரு 20 பேர் இருக்காங்க. அவஸ்தை, நான் படுற அவஸ்தை இருக்க, அதை விட படம் எடுத்தால் கூட ஒரு திருப்தியாக இருந்திருப்பேன். படம் எடுக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு திருப்பி வராமல் கஷ்டப்பட்டு சினிமா நிலமை இப்படி இருக்குன்னு சொல்ல வர. ஃபைனான்ஷியலும் கஷ்டப்படுறாங்க.